Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா crispy onion bonda. இது பாத்தீங்கன்னா டீ டைம்ல செம சூப்பரா இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் புதுசா பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முதல்ல பாருங்க நான் பெரிய சைஸ் வெங்காயமா நான் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். மீடியம் சைஸ் இருந்தா ஒரு 3 எடுத்துக்கோங்க. அதோட சின்னதுனா 4 எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு பவுல்ல கொட்டிக்கலாம். போய் நல்லா ஊத்தி விட்டுறலாம். இப்போ தனித்தனியா வெங்காயத்தை ஊத்தாச்சு. இப்போ இதில் நான் ஒரு 3 பச்சை மிளகாய் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் வச்சிருக்கேன். பொடிசா கட் பண்ணிக்கோங்க ரெண்டையும். அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம் அதை போட்டுடலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் வச்சிருக்கேன். அதை வந்து கையில் போட்டு நல்லா இந்த மாதிரி கசக்கி போடும்போது நல்லா ஃப்ளேவர் இறங்கும். அதே மாதிரி ஜீரணத்துக்கும் நல்லா இருக்கும். இது நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு வச்சிருக்கேன். அதை போட்டுடலாம். கடலை மாவு எடுத்து அதே கப்பில் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு வச்சிருக்கேன். அதை போட்டுடலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் கம்மியாக வந்து பெருங்காய பொடி, அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ பாருங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நான் சூடு பண்ண எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சிருக்கேன். அதை ஊற்றிடலாம். இது ஊற்றும் போது நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும் நமக்கு. இப்போ கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்க மாவோட எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெளிச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊத்தாம இந்த அளவுக்கு நமக்கு மாவு ரெடியா இருக்கு. இப்போ கையில நம்ம கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அழுத்தி பிடிக்க கூடாது. பால் லைட்டா நம்ம இந்த மாதிரி எல்லாம் பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நான் வந்து கடாயில் ஆயில் ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ இந்த போண்டாவை எடுத்து போட்டுக்கலாம். முன்ன சொன்ன மாதிரி தான் ரொம்ப அழுத்தி பிடிக்கக்கூடாது. இந்த மாதிரி சாஃப்டா பால் மாதிரி போட்டு ஆயிலில் போட்டுடலாம். இப்போ ஃப்ளேமும் வந்து மீடியமாக இருக்கணும். ரொம்ப லோவாக இருக்காது, ரொம்ப ஹையாக இல்லாமல் மீடியமாக போட்டுக்கலாம். இப்போ திருப்பி விட்டுடலாம்.
அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான இந்த கிறிஸ்பி ஆனியன் போண்டா ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம செஞ்ச இந்த கிறிஸ்பி ஆனியன் போண்டா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், செம்ம கிறிஸ்பாக இருக்கும். டீ டைம்க்குலாம் செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.